மெகா கூட்டணி ஆட்சி அமைச்சு சொல்றீங்க, திமுக மேல மக்கள் வெறுப்பு இருக்காங்க. உங்க கட்சியிலேயே சில பிரச்சனைகள் இருக்கு, கூட்டணிகள் எதிர இருக்கக்கூடிய கூட்டணியிலேயும் பிரச்சனை இருக்கு. உங்க கட்சி பிரச்சனையே சிலரை நீக்கிறீங்க, அவர் நீக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாரு. எப்படி அது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? அது எங்க உட்கட்சி பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது தேர்தல் அதுக்கான ஒண்ணுமே அதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. ஒன்னும் ஆக போறது கிடையாது. நம்மளை நீக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்க போனாங்க, டெல்லிக்கு உயர்நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்க, அவ்வளோதான். ஸ்டேட்டஸ் கோ, சிவில் கோர்ட்டுக்கு போங்க. அப்புறம் இதில் என்ன இருக்குது? ஒரு பையன் தான் உங்களுக்கு இருக்காரா, ராமதாஸுக்கு ஏன் இது பண்ணக்கூடாதான்னு நீங்கள் இருந்தீங்களாங்க? நீங்கள் இருந்தீங்களாங்க? இல்லை அவர் இருந்தாராங்க? அதெல்லாம் போய் பேசி அவருக்கு தவறான செய்திகளை ஒரு சில திமுகவுடைய கைகூலிகள் அவருக்கு தவறாக அன்றாட செய்திகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தவறான செய்திகள் அவருக்கு சொல்லி அவருக்கு மீடியாவை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அதாவது திமுகவுடைய கைகூலிகள், அவங்க துரோகிகள், எங்க கட்சிக்கு துரோகிகள், திமுகவுடைய கைகூலிகள். இப்போ தைலாவரத்தை டேக் ஓவர் பண்ணிடுச்சு. இப்போ 2 பேரும் எடுத்தோம்ல, கட்சி விட்டு எடுத்தோம்ல, 2 பேரும் தான் கைகூலிகள், துரோகிகள். ஆமாங்க, இதுதான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கு. இப்பதான் புரியுது அவங்க. இது நான் வரவேற்கிறேன். ஏன்னா இல்ல எந்த வகையிலனா, இப்போ போலி வாக்காளர்கள், அது இல்லாம இறந்தவர்கள் பேரை நீக்கணும், போலி வாக்காளரை நீக்கணும், 2 வாக்குகள் வைத்திருக்கின்றவர்கள் அந்த பேரை நீக்கணும். இதுதான் நியாயமான ஒரு பட்டியல் இருக்கும். தேர்தல் நெருங்கிடுச்சு. இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு தேர்தல் பட்டியல் இருந்தாதான், வாக்கு பட்டியல் இருந்தாதான் தேர்தல் நியாயமா நடக்கும். இவ்வளவு காலமா திமுக கள்ள ஓட்டு போடுறதுக்கு பிஎச்டி பண்ணிருக்காங்க. எஸ்ஏஆர் பட்டியல் கடைசியில 2002, 2003 நடந்தது. இந்த இடைக்காலத்தில் எத்தனையோ தேர்தல் வந்திருக்கு. இப்போ கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் 44,000 போலி வாக்காளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆர்கே நகர் தேர்தலில் 40,000 போலி வாக்காளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 97 லட்சம் வாக்காளர்கள் அதாவது இரட்டை வாக்கு, போலி வாக்கு, இறந்தவர்கள் பேர் எல்லாமே சேர்த்து 97 லட்சம். இது கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சமா குறையும். ஏன்னா இப்ப கேம்ப் நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு, நாளைக்கு, அப்புறம் அடுத்த வாரம் கேம்ப் நடத்திட்டு இருக்கிறாங்க. 85 லட்சம் இருக்கும். இதுல இன்னொன்னு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சம் போலி வாக்காளர். சென்னை எங்கள் கோட்டைன்னு சொல்ற திமுக இப்பதான் தெரியுது எப்படி கோட்டையா வந்திருக்குன்னு. சென்னையில் 40 லட்சம் வாக்காளர்கள் 15 லட்சம் போலி வாக்காளர்கள். இந்த போலி வாக்காளர்கள் வச்சுதான் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இது நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், என்கிட்ட ஏன் கேட்கறீங்க? அதாவது கடந்த 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு காரணம் திமுக மீது ஆதரவு கிடையாது, எதிர்கட்சிகள் கொஞ்சம் சிதறி கிடந்த ஒரு சூழல் தான் அதற்கு காரணம். ஆனா இந்த தேர்தல் அப்படி வராது. போக போக தெரியும். கடையை மூடுறதே இல்லையே, கடையை மூடினாதானே, கடையை மூடுறதே கிடையாது. என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதான் தெரியும். இன்னும் 2 மாசம், 2 மாதத்துல முடிய போதாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.